நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அது வாழை மரத்தை பற்றி பார்த்தோம். அவர் கரெக்டாக ஸ்பீச் கொடுத்தாங்க. அப்புறம் என்னென்னா அந்த பொன்னாங்கண்ணி கீரையும் வச்சு சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் பயிர் எப்படி இது பண்ணுறது அதுவும் சொல்லி தந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவர் சொல்லி தரப்போகிறதுனா கீரை விவசாயம் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதை ஒன்று அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி. ஓகே. அதான் இப்போ வந்து நம்ம முன்னாடி உள்ளதில் வந்து கீரை விவசாயம் லாஸ்ட்டாக வந்து கீரை விவசாயம் அப்படிங்கிற வந்து நம்ம கட் பண்ணோம். இப்போ வந்து கீரை விவசாயம் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரை அப்படிங்கிறத பற்றி நான் வந்து ஸ்பீச் பண்ணேன். இது வந்து அதுக்கு அடுத்தது வந்து நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறது தான் தண்டுக்கீரை, தண்டுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பச்சை தண்டு கீரை உண்டு. அதாவது பச்சை தண்டு கீரையும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப சத்துக்குள்ளது ரெண்டுமே. இது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம நேச்சராக வந்து இப்போ யாருமே வந்து இயற்கையாக வளர்க்குறது கிடையாது. ஏன் அப்படின்னா, இயற்கையாக வளர்த்தா வந்து இதில் வந்து நிறைய நோய்கள் தாக்குறதுனாலையும், அப்புறமா வந்து இந்த பூச்சி, அதாவது இந்த ஒரு ஸ்டேஜ் வளர்ந்து பூச்சித்தொல்லி வந்து அதிகமாக இருக்கும். அப்படின்றனால இது வந்து யாருமே இப்போ வந்து இயற்கையை வந்து இதை யாருமே விரும்புறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து வியாபார ரீதியாக பார்க்கும்போது வந்து இது இயற்கையாக பண்ணுறது அப்படிங்க வந்து அவங்க வந்து லாபத்தமான இதாக இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வெளியே இப்போ வந்து அவங்க எப்படி வளர்த்தாங்க அப்படிங்க வந்து நம்ம வந்து கேட்கற முடியாது அவங்கள்ட்ட போய். இப்போ அவங்க வந்து நேச்சராக இப்போ ஒரு இடத்துல ஒரு தோட்டத்தில் பண்ணதை வளர்க்குறாங்க அப்படிங்க வந்து அவங்க எங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நமக்கு தெரியும். இல்லை அப்படிங்கிறப்ப எங்கேருந்தோ வருது, மார்க்கெட்டில் வந்து வியாபாரம் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எதுவுமே தெரியாது. இப்போ இதோட விதை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து நேச்சராக நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த உரக்கடலை அப்படி சொல்லுவாங்க. அதாவது இது ரசாயன உரங்கள்லாம் வாங்கக்கூடிய கடையிலேயே இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து கீரைக்கு தனியாகவும் ஒவ்வொரு இதுக்கும் வெரைட்டியாக கொடுத்து வச்சுருப்பாங்க. அதில் உள்ள விதையை வாங்கி நம்ம வந்து நேச்சராக நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கொஞ்சம் இடம், ஒரு சின்ன இதாக இருந்தாலும், தொட்டியாக இருந்தாலுமே, ஒரு பாத்திரமா இருந்தாலுமே, இதுலேனாலும் கொஞ்சமாக மண் போட்டு கொஞ்சம் இது பண்ணி லேசாக கிள்ளி விட்டு 2 3 இந்த வித்தை மட்டும் லேசாக தூவி விட்டால் போதும். தூவி விட்டு லேசாக மண்ணை வந்து லேசாக மாற்றி விடணும். வித்து வெளியே தெரியாத லேசாக மாற்றி விடணும். மாற்றி விட்டு மேலே வந்து ஏதாவது ஒரு நிழலுக்காக ஏதாவது ஒன்று வைக்க சொல்லுவாங்க. அதாவது இந்த தென்னை ஓலையோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று இயற்கையாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி வைக்கணும். வச்சோம் அப்படின்னா, இல்லைன்னா மேலே அந்த வலை நெட் இருக்குது, இந்த பச்சை வலை இருக்குது அப்படின்னு இப்போ வந்து நேச்சராக கடையில் கிடைக்குது. அந்த வலையை வந்து மேலே வைப்பாங்க. 3 நாளத்துக்கு வந்து அதுக்கு கொஞ்சம் முளைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முளைச்சி மேலே வரும்போது நமக்கு எந்த இதுவுமே தெரியாது. லேஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். தண்ணி மட்டும் லேசாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி லேசாக தெளிச்சு விடணும். மற்ற மாதிரி எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அப்படின்னா, நம்ம வந்து உரம் வந்து முதல்ல போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இயற்கை சாணம் மாதிரி கோழியோட எச்சம் அந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, முதல்ல போடும்போது கோழியோட எச்சமும் மாட்டோட சாணமும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணி போட்டு அதை வந்து வளர்ந்து வர்றது வரைக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், ஒரு பாயிண்ட், ஒரு 4 இல்லை 5 இலைகள் மேலே விடுற வரைக்கும் போடணும். அதுக்கப்புறமா இயற்கை நம்ம இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ரசாயனங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 5 இலை விட்டோம்னா ரசாயன உரம்னா மிக்சர், யூரியா அந்த மாதிரி போடுவாங்க. நம்ம வந்து அந்த எதுவுமே நம்ம வந்து சேர்க்கறது இல்லை. இதோட இதில் வந்து மேலே வந்து அப்படி ஒவ்வொரு இதுவும் பாட்டு அதாவது இந்த இதில் வந்து கீழேருந்து நம்ம வருது அப்படின்னா, இதோட இதில் நம்ம வந்து உரம் நான் வந்து கோழியோட எச்சம் தான் வந்து மிக்ஸ் பண்ணி மண்ணோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட இந்த இது வந்து நம்ம வந்து இப்போ போடுறோம் அப்படின்னா கொஞ்சம், அதாவது நிறைய படாமல் மூட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடுற மாதிரி, ஒரு 5 கிராம் 10 கிராம் அந்த மாதிரி விழுற மாதிரி ஒவ்வொரு மூட்லையும் நம்ம வந்து சேல் பண்ணிக்கணும். ஒவ்வொரு மூட்லையும் விழும்போது அதுக்கப்புறம் கீரையை வந்து நம்ம வந்து வளர்ந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், அதாவது ஒரு புழு முடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வந்து இந்த இலையில புழு இந்த மாதிரி ஓட்ட விழும். சின்ன வயதிலே வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கீரை வந்து ரொம்ப வளர்ச்சியாக வராது, ரொம்ப டேமேஜ் ஆகும். நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளாடியே இந்த ஒவ்வொரு கீரையும் அப்படி டேமேஜ் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கடையில் மார்க்கெட்டிங் வந்து சேல் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மருந்து அடிப்பாங்க, பூச்சி மருந்து ஏதாவது அடிப்பாங்க, ரசாயன மருந்து அடிப்பாங்க. நம்ம வந்து அதை அடிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து வீட்டு யூஸ்க்காகவும் வேறு ஏதாவது பக்கத்தில் யாராவது அப்படி கேட்குறாங்களுக்கு கொடுக்குறதுக்காகவும் அப்படி தான் நம்ம வந்து வளர்க்குறோமே தவிர, மற்ற மாதிரி லாபகரமான தொழிலாக இருந்தாலும் நம்ம வந்து இதில் பூச்சி மருந்து போடணும் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் சமைக்கிறதுக்கு நமக்கே வருத்தமாக இருக்கும். எப்படின்னா, நம்ம தான் இத்தனை பூச்சி மருந்து போட்டுருமே, அதுக்கப்புறம் நம்ம எப்படி இதே சாப்பிட்டு நம்ம வளரலாம் அப்படிங்கிற இது வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கும் மாட்டு ஹோமியம் இருக்குல்ல, மாட்டு ஹோமியமும் அதனோட வேப்பம் கலந்தும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அதாவது இஞ்சியும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் கொஞ்சம் பூண்டும் இடித்து அதை வந்து நான் வந்து ஒரு டின்னில் வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வரைக்கும் வச்சுருந்தேன். 3 நாள் வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த வேப்பம் குழஞ்சினால நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வரும்போது ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன்.
அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏற்கனவே உள்ள மருந்து என்னன்னா, எல்லார் வீட்லேயும் அது வந்து கிடைக்காது. அதாவது மாட்டு வமி அப்படிங்கிறது எல்லாருமே வீட்லேயுமே மாடு வளர்க்குறதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. அதனால் அது வந்து இது எதுவுமே கிடைக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அன்றாடம் நம்ம சமையலுக்கு பண்ணும்போது வேஸ்ட், அதாவது குப்பை வேஸ்ட் எல்லாம் நம்ம போட்டு எரிக்கிறோம்ல, சாம்பல். அந்த சாம்பலை மேலே தூவி விட்டாலே மேக்ஸிமம் நமக்கு வந்து அது ஓகே போதும். சாம்பல் மேலே தூவி விடும்போது இந்த சாயங்காலம் நேரம், அதாவது மாலை நேரம், டெய்லி காலைல தூவக்கூடாது. ஏன்னா பகலில் வந்து வெயில் அடிக்கிறதுனால அந்த கீரைக்கு வந்து பாதிப்பு வரும். அதனால் சாயங்கால நேரம் நம்ம தண்ணி விடுறதுக்கு முன்னாடி குப்பையை லேசாக தூவி விட்டால் போதும். மற்ற மாதிரி எதுவுமே தேவையில்லை. லேசாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து தண்ணி தெளிச்சு விட்டாலே போதும். அது ஒன்றுமே ஆகாது, அது பாட்டு வளரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் கரெக்டாக 22ஆவது நாள் இந்த ஸ்டேஜ் வந்துடும். கீரை வந்து 22ஆவது நாள் இந்த ஸ்டேஜ் வந்துடும். கரை பருவத்துக்கு கரெக்டாக வந்துடும். இந்த பருவத்துலேயே நம்ம பிடுங்கிக்கலாம். அப்படி இல்லை இதோட இன்னும் மேலே வளரணும் அப்படின்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் அதாவது நம்ம வீட்டு தேவைக்கு அப்படிங்கிறப்ப டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடுங்குவோம். ஃபுல்லாகவே ஒரே நாளாக நம்ம வந்து எடுத்து சமைக்கப்படுறது கிடையாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் கொஞ்சம் சாணம் உரமோ இல்லை ஏதாவது குப்பை வேஸ்ட்டு உரங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை லேசாக தூவி விட்டு தண்ணி விட்டால் போதும். அது பாட்டு வளரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து விதை வந்து நம்ம ஒரு டைம் வாங்கினாலே போதும். இப்போ ஒரு பண்ணைக்கு ஒரு இடத்துல நம்ம வந்து விதைக்கிறோம், மேலே நமக்கு அது வேணும் அப்படிங்கிறப்போ ஒரு கீரை, அதாவது ஒரு கீரை இல்லை 2 கீரை அப்படி விட்டால் போதும். நம்ம வீட்டிலே விட்டால் போதும். இந்த இருக்குல்ல கீரை வந்து நம்ம விடும்போது பார்த்துக்கிடணும். ஏன்னா அந்த கீரை வந்து ஒவ்வொரு பக்கமும் பக்க கிளைகள் அடிக்கும்போது அதோட தான் நம்ம வித்து அதிகமாக எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரே இதாக இருக்கிற கீரை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து 2 அதில் ஒரு 4 கீரை அப்படி மொத்தமாக நான் வந்து விதைக்கிட்டுருக்கேன். நீ அடுத்த செட்டு நான் வளர்க்கணும் அப்படின்னா வந்து விதைக்கிட்டுருக்கேன். அதனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு கீரையும் நம்ம வந்து வளர்ந்து வருது. இது கரெக்டாக இப்போ வந்து என்னென்னா 45 நாள் ஆகுது. இந்த கீரை வந்து நான் வளர்த்து 45 நாள் ஆகுது. இப்போ வந்து எனக்கு பூக்கிற பருவம் வந்துடுச்சு. இந்த பூ வரக்கூடிய பருவம் வந்துடுச்சு ஒவ்வொரு. அப்போ இது வந்து இன்னும் ஒரு கரெக்டாக இன்னும் ஒரு 30 நாள் கூட ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பூக்கக்கூடிய இடத்தையும் பூ வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு விதைக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கீரை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, கண்ணுக்கும் அது மாதிரி வைட்டமின் சி, வைட்டமின் இ, அதாவது இரும்பு சத்தும் நமக்கு அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் அன்றாட உணவில் கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே நமக்கு அதிகமாகவே உடம்புல இருக்குது. இப்போ ஒவ்வொரு நோய்களுக்கும் வரும்போதும் அதோட உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி தான் கூட்டுறோமே தவிர மற்ற மாதிரி எந்த மருந்துமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால, இயற்கையாக விளைவித்து சாப்பிட்றதுனால நமக்கு வந்து எந்த இதுவுமே பாதிப்பு எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம கீரையோட அவசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இனி அடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்க போகிறது அப்படின்னா, நம்ம கீரைக்குள்ளே அதாவது மணத்தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. மணத்தக்காளினா ஒரு தக்காளி கொஞ்சம் ஒரு சின்ன காய் காய்க்கிறதுனால அந்த பேர் வந்து மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நம்ம கீரை வகைகளில் ஒன்று தான். இதுவும் நம்ம வந்து அன்றாட உணவை சேர்க்கப்படாமல் இருந்தாலும், ஏன்னா இது கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர். ஒவ்வொரு இடத்துலையும் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர். அது இந்த மாதிரி கீரை போடும்போது தான், கீரை இது பண்ணும்போது அதனுள்ள கிடைக்கும்போது அதனுள்ள விதைகளை எடுத்து தான் நம்ம வந்து அடுத்த இடத்துல பாவினா கூட அதுலேருந்து தான் நம்ம வந்து மணத்தக்காளி கீரை எடுக்க முடியும். அதாவது இது வந்து தண்டு பகுதி மொத்தமாக வந்து நம்ம சிறியதுலேயே பிடுங்கிட்டோம் அப்படின்னா அதோட இது வந்து வேஸ்ட் ஆகி போகும். அதாவது ஆக்சுவலாக இது வந்து இதோட இது வந்து தன்மை வந்து நல்லா எஃபெக்ட் கொண்டது. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சைட்லையும் பக்க கிளைகள் அடிக்கும்போது தான், அதாவது இந்த பக்க கிளைகளை தான் நம்ம வந்து முறித்து அதை இதை கட் பண்ணி எடுத்து தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம். இது மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு இதுக்கும் அதாவது நம்ம பெரியவங்க ப்ரெஷர் உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதே போன்று ஒவ்வொரு இதுக்கும், அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஆரம்பத்தில் ஏதாவது வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ நம்ம கிடைக்கிற வாய்ப்பை பொறுத்து நம்ம வந்து இதை சமைச்சு உணவில் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட எஃபெக்ட் இது வந்து நமக்கு வந்து கீரைக்கு உள்ள ஒரு இதுக்கு சமமானதாகும். இது வந்து ஒரு கீரை வகைகளில் ஒன்று. ஆனால் அது வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிதானது. எல்லா இடத்துலையும் இது வந்து விளையாது. நல்லா தண்ணி பாங்கான, அதாவது மண் தண்ணி எல்லாம் உள்ள இடங்களில் தான் இது வந்து அதிகமாக விளைவிக்கக்கூடியது. அது மாதிரி கிடைக்கும். ஆனால் வந்து அது வந்து ரொம்ப இதாக இருக்காது. ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள், எல்லா நாளுமே அதை வந்து சமைக்க முடியாது. அது வந்து இளம் ஸ்டேஜில் இருக்கும்போது அதோட ரொம்ப கிள்ளி நம்ம சமைக்கிறது தான். மற்ற மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ முற்றின பிறகு வந்து அதை வந்து நம்ம சமைக்க முடியாது. சமைச்சோம் அப்படின்னா நாராக ஒரு இதாக காமிக்கும். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை கிள்ளி இதோட தேங்காய் போட்டு இந்த மாதிரி இது பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பருப்பு
அதாவது நம்ம சாதாரணமாக கீரை குழம்பு, அதாவது நம்ம ஏரியாவில் எங்கள் ஏரியா, அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இந்த 2 3 டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் கீரை வந்து கூட்டு மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணுவாங்க. அது நம்ம வறுத்தெடுப்பாங்க, பொரியல் மாதிரி பண்ணுவாங்க. சென்னை அந்த மாதிரி சுற்றுவட்டாரத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த கீரை வகைகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம்